இந்த வீடியோல அத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, Adsenseலேருந்து ஒரு அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. ஐ திங்க் இந்த அப்டேட் வந்து பெரும்பாலும் யாருக்கும் பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். யாரும் விரும்ப மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு அப்டேட் தான். அண்ட் நீங்க வந்து ஒரு Adsenseல உங்களுடைய யூடியூப் சேனலும் கனெக்ட் பண்ணி, உங்களுடைய பிளாகரும் அல்லது வேர்ட்பிரஸ் நீங்க கனெக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ஏர்னிங்ஸ் எல்லாம் இதுக்கு முன்னாடி வந்து 2மே மெர்ஜ் ஆகி பேலன்ஸ்ல உங்களுக்கு டோட்டல் அமௌண்ட் உங்களுக்கு வந்து காட்டும். ஸோ ஒரு பிளாக்கர்லேருந்து ஒரு $50 வருது, யூடியூப்லேருந்து $50 வருதுன்னா 2மே மெர்ஜ் ஆகி $100 த்ரெஷோல்ட ரீச் ஆயிரும். ஸோ உங்களுக்கு வந்து அடுத்த மாதம் வந்து பே அவுட் நீங்கள் எடுத்துக்க முடியும். பட் ஆனால் இந்த இப்போ கொடுத்துருக்க அப்டேட்னால உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்போட பேமெண்ட் வந்து தனி ஒரு செக்ஷன்லையும், நீங்கள் வெப்சைட் இல்லை அதர் ஆட்சன்ஸ் ஏர்னிங்ஸ் வந்து நீங்கள் உங்களோட ஆட்சன்ஸில் கனெக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதனுடைய ஏர்னிங்ஸ் வந்து தனி செக்ஷன்லையும் உங்களுக்கு வந்து காட்டும். ஓகே, இப்படி காட்டுறது மட்டும்தான் பிரச்சனையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் யூடியூப்பில் வந்து ஒரு $50 தான் மாதம் உங்களுக்கு வருது அப்படின்னா, ஸோ உங்களுக்கு வந்து $100 வரைக்கும் வர வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணணும், புரியுதுங்களா? ஸோ இந்த மாதம் $50 வருது, அடுத்த மாதம் $50 வருது அப்படின்னா, ஸோ அடுத்த மாதம் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப்லேருந்து நீங்கள் த்ரெஷோல்டு ரீச் பண்ணியிருப்பீங்க. அப்போ தான் நீங்கள் வந்து பே அவுட் வந்து எடுக்க முடியும். ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் வந்து பிளாக் இருக்கும். ஸோ இந்த 2 அமௌண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து மெர்ஜ் பண்ணி ஒரே பேலன்ஸாக வந்து காட்ட மாட்டாங்க. ஸோ பிளாக்கரில் நீங்கள் வந்து ஒரு $25 மாதம் இல்லைனா ஒரு $70 எடுக்கிறீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு வந்து $100 வரும்போது தான் இந்த மாதம் $70 நீங்கள் எடுத்துட்டீங்க. ஸோ அடுத்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $70 வருது அப்படின்னா அதுக்கு அடுத்த மாதம் தான் நீங்கள் வந்து பே அவுட் வந்து எடுக்க முடியும். ஸோ யூடியூப் வந்து செக்ஷன் தனியாக இருக்கும் அண்ட் பிளாக்கரோட ஏர்னிங்ஸ் வந்து செக்ஷன் வந்து தனித்தனியாக பிரிச்சுருவாங்க. ஸோ இது 2க்குமே வந்து உங்களுக்கு வந்து சம்மந்தம் இருக்காது. ஸோ இதை நீங்கள் வந்து எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, ஆட்சன்ஸோட ஹோம் பேஜ் வந்தீங்க அப்படின்னா இந்த டேஷ்போர்டில் நீங்கள் வந்து மேலே இருக்கக்கூடிய ஏர்னிங்ஸ் எல்லாமே வெப்சைட்டோட ஏர்னிங்ஸ் தான் வந்து காட்டும். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேலன்ஸில் வந்து உங்களுடைய யூடியூப்போட ஏர்னிங்ஸ் வந்து டோட்டல் ஏர்னிங்ஸ் வந்து இங்கே ஆட் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து பிளாக்கரில் வந்து ஒரு $50, யூடியூப்பில் வந்து ஒரு $50 அப்படி வந்து ஸோ 2மே $100 வர்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேலன்ஸில் வந்து உங்களுக்கு வந்து காட்டிடும். ஸோ அந்த $100 நீங்கள் வந்து த்ரெஷோல்டு ரீச் பண்ணிட்டீங்க, $100 வந்துட்டாலே உங்களுக்கு வந்து த்ரெஷோல்டு வந்து ரீச் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அடுத்த மாதம் நீங்கள் வந்து பேமெண்ட் எடுத்துக்க முடியும். பட் ஆனால் இப்போ பண்ணியிருக்க அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பண்ண முடியாது. பிளாக்கரில் $100 நீங்கள் ரீச் பண்ணணும், யூடியூப்பில் நீங்கள் $100 ரீச் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தனித்தனி செக்ஷனாக வந்து அப்டேட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்ச்லேருந்தே உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இந்த மெயிலில் உங்களுக்கு வந்து அனுப்பிச்சிருப்பாங்க. ஸோ இந்த மெயில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஜனவரியிலே வந்துருச்சு. பட் ஆனால் சில பேருக்கு வந்து மேபி ரீசெண்டாக வந்திருக்கலாம், ஒரு 5 டேஸ் 3 டேஸ்க்கு முன்னாடி கூட வந்திருக்கலாம். நீங்கள் ஒரு யூடியூபர் ப்ளஸ் பிளாக்கராக இருந்து 2 ஆட்ஸுமே ஒரே அக்கௌண்ட்டில் கனெக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, ஸோ இனிமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தனித்தனியாக உடைய யூடியூப்பில் நீங்கள் தனியாக த்ரெஷோல்டு வந்து ரீச் பண்ணணும். அண்ட் பிளாக்கர் வச்சுருந்தீங்கன்னா ஸோ பிளாக்கர்லையும் தனியாக $100 வந்து நீங்கள் ரீச் பண்ணணும். ஸோ அதை பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெயிலே உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ வாட் வில் திஸ் இம்பேக்ட் மை ஏர்னிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ என்ன இம்பேக்ட் வந்து நடக்கும் இந்த அப்டேட்னால அப்படின்றத வந்து இங்கே சொல்லியிருக்கிறாங்க. ஈச் பேமெண்ட் அக்கௌண்ட் வில் நீட் டு ரீச் த பேமெண்ட் த்ரெஷோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து அதை மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ உங்களுடைய ஆட்சன்ஸில் நீங்கள் வந்து கூகுளோட என்ன சர்வீஸை நீங்கள் யூஸ் பண்ணி ஆட்சன்ஸில் நீங்கள் ஏர்னிங்ஸ் எடுத்தாலும் சரி, எல்லாமே வந்து தனித்தனியாக தான் வரும். ஒவ்வொரு தனித்தனி செக்ஷன்லையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் $100 வந்து ரீச் பண்ணணும். அப்படி ரீச் பண்ணாமல் தான் நீங்கள் வந்து பே அவுட் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த அப்டேட் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச்லேயே உங்களுக்கு வந்து ஆக்டிவேட் ஆயிரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த மெயில் வந்து இது என்ன அப்டேட்னு தெரியாதவங்களுக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ல பிளாக்கர் சம்பந்தமான A to Z வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.